தேசத்தையே ஒளிரும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. ரஷ்யாவுடன் 30 மாதங்களாக நடைபெறும் போருக்கு இடையே உக்ரைனில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அமைச்சரவை மாற்றத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலோபா என்பவர் நேற்றைய தினம் புதன்கிழமை பதவி விலகியிருக்கின்றார். ஏற்கனவே 5 அமைச்சர்கள் நேற்று செப்டம்பர் 3ஆம் தேதி பதவி விலகிய நிலையில் மேலும் பல அமைச்சர்கள் விலகுவதும் புதியவர்கள் நியமிக்கப்படுவதும் இனிவரும் நாட்களில் இடம்பெறும் என்று ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உதவியாளர் தெரிவித்துள்ளார். குளிர்காலத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் மாற்றியமைக்கப்படுவதாக அவர் விளக்கினார். குளோபாவின் பதவி விலகல் கடிதம் நாடாளுமன்ற நாயகர் ஸ்ட்ரூலான் என்பவரின் ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றப்பட்டது. நாடாளுமன்றம் விரைவில் பதவி விலகல் குறித்து விவாதிக்கும் நாடாளுமன்ற நாயகர் கூறினார். ரஷ்யா உக்ரைன் போரில் இக்கட்டான கட்டத்தில் வரவிருக்கும் இந்த அமைச்சரவை மாற்றங்கள் நாட்டை வலுப்படுத்தி எதிர்பார்க்கும் தீர்வுகளை அடைய தேவையானது என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். இந்த நிலையில் லிவிவ் நகரில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதல் மழையில் 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நகர மேயர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் மத்திய நகரான போஸ்டோவில் உள்ள ராணுவ பயிற்சி நிலையத்தில் ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது 50 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் லிவிவ் நகரில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு நிதியை கொண்டுவரும் முக்கிய வளம் ஒன்று குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தங்கச் சுரங்கமே இந்த வளம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த தங்கச் சுரங்கத்தை கொண்டு தமது பொருளாதாரத்தை சீர்படுத்திக் கொள்ள முடியும் என்று பாகிஸ்தான் நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. எனினும் அந்த தங்கச் சுரங்கத்தின் அகழ்வு பணிகளுக்காக பெருமளவு நிதியை செலவிட பாகிஸ்தானிடம் நிதி வசதி இல்லை. இதனையடுத்து தமது அரசியல் நட்பு நாடான சவுதி அரேபியாவின் உதவியை அந்த நாடு நாடியுள்ளது. இதன்படி சவுதி குறித்து சுரங்கத்தின் 15% விற்பனை செய்வதன் மூலம் அகழ்வு பணிகளை மேற்கொள்வது தொடர்பில் பாகிஸ்தான் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் மத்திய வங்கி வட்டி வீதங்களை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி வங்கி வட்டி வீதம் 4.25 வீதமாக பேணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக தனது மத்திய வங்கி வட்டி விகிதங்களை தொடர்ச்சியாக குறைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து வரும் நிலையில் இந்த வட்டி வீத குறைப்பு அறிவிக்கப்படுவதாக கனேடிய மத்திய வங்கியின் ஆளுநர் ரிப் மெக்லம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எதிர்பார்க்கப்பட்டதை விடவும் நாட்டின் பொருளாதாரம் வேகமான வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. குறிப்பாக 2ஆம் காலாண்டு பகுதியில் இவ்வாறு வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பணவீக்கம் தொடர்ச்சியாக வீழ்ச்சியடைந்தால் வட்டி வீதங்களை மேலும் குறைக்க முடியும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளதோடு கனடாவில் தற்பொழுது பணம் வீக்க வீதம் 2.5 வீதமாக காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் டிமிட்ரோ குலேபா திடீரென்று நேற்று பதவி விலகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய அமைச்சர் பதவி விலகல் செய்துள்ளமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் போர் முடிவுக்கு வரவில்லை. இந்த நிலையில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கி வருவதால் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருகின்றது. ரஷ்யாவில் உள்ள குர்ஸ்க் மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடித்து வைத்து ரஷ்யாவின் திட்டத்தை முறியடிக்க உக்ரைன் முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. இதற்கிடையே ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தலைமையிலான அமைச்சரவையில் இருந்து 4 முக்கிய அமைச்சர்கள் பதவி விலகல் செய்துள்ளனர். ஐரோப்பிய விவகாரங்களுக்கான துணை பிரதமர்
தொழில்துறை மூலோபாய அமைச்சர், நீதித்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆகிய 4 பேர் தங்கள் பதவி விலகல் செய்தனர். அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாடாளுமன்றத்திற்கான அந்த கட்சியின் தலைவர் தற்போது இருக்கும் அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாற்றப்படுவார்கள் எனவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. காசாவிற்கு புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை என தெரிவித்துள்ள ஹமாஸ் படைகள் இஸ்ரேலுக்கு அழுத்தமளிக்க வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளது. காசா தொடர்பில் அமெரிக்கா முன்வைத்துள்ள திட்டத்தை ஏற்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் அளிக்க வேண்டும் என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் திட்டத்தை ஹமாஸ் படைகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. இதனிடையே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முட்டுக்கட்டையை முறியடிக்கும் நோக்கில் அமெரிக்கா ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள ஹமாஸ் படைகள் தெற்கு காசாவில் உள்ள பிலடெல்பி பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேறாது என்று வலியுறுத்துவதன் மூலம் ஒரு ஒப்பந்தத்தை முறியடிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முயன்றுள்ளார். நெதன்யாகுவின் தந்திரங்களில் விழுவதை எதிர்த்து நாங்கள் எச்சரிக்கின்றோம். ஏனெனில் அவர் எங்கள் மக்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நீடிக்க பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் என ஹமாஸ் படைகள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஜூலை 2ஆம் தேதி அமெரிக்கா முன்வைத்துள்ள ஒப்பந்தத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டதாக ஹமாஸ் படைகள் சுட்டிக்காட்டியுள்ளது. கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் எந்த நேரமும் கவிழலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுவரை லிபரல் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்து வந்த சிறிய அரசியல் கட்சியொன்று தனது ஆதரவை விலகிக் கொண்டுள்ளது. கனடாவில் ஜக்மீத் சிங் என்பவர் தலைமையில் இயங்கும் புதிய ஜனநாயக கட்சியே தற்போது லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றுள்ளது. ஆனால் ஆட்சிக்கு ஆபத்து அல்லது தேர்தல் உருவாகும் சூழல் எதுவும் தற்போது ஏற்பட வாய்ப்பில்லை என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் பட்ஜெட்டை நிறைவேற்றவும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் புதிதாக ஒரு கட்சியின் ஆதரவை ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் பெற வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் லிபரல் அரசாங்கத்திற்கு அளித்து வந்த ஆதரவை விலகிக் கொள்வதாக ஜக்மீத் சிங் அறிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் ஜஸ்டின் ட்ரூடோவால் எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ்களை எதிர்கொள்ள முடியவில்லை என ஜக்மீத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். 2025 அக்டோபர் இறுதியில் முன்னெடுக்கப்படவிருக்கும் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி மிக எளிதாக வென்றுவிடும் சூழலே தற்போது உள்ளது என்று ஜக்மீத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லிபரல் கட்சி மிகவும் பலவீனமாக உள்ளது என்றும் மிகவும் சுயநலவாதிகள் மற்றும் மக்களுக்காக போராடுவதற்கு பதிலாக பெருநிறுவன நலன்களுக்கு மிகவும் அர்ப்பணிப்புடன் உள்ளனர் என்றும் ஜக்மீத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். அது மட்டுமன்றி லிபரல் கட்சியால் இனி மாற்றாக இருக்க முடியாது என்றும் அவர்கள் இனி நம்பிக்கையை மீட்க முடியாது என்றும் ஜக்மீத் சிங் குறிப்பிட்டுள்ளார். 2022 ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 2025 வரையில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கத்திற்கு புதிய ஜனநாயக கட்சி ஆதரவளிக்கும். பதிலுக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். 2015 நவம்பர் முதல் ஆட்சியில் இருக்கும் ஜஸ்டின் ட்ரூடோ தற்போது மிக மோசமான பின்னடைவை சந்திப்பார் என்றே ஆய்வுகளில் தெரிய வருகின்றது. புதிய ஜனநாயக கட்சியின் அழுத்தம் காரணமாகவே தேசிய அளவிலான பல் சுகாதார திட்டம் அமுலுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே மேக்ரானுடன் பணியாற்றிய ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் பிரதமரான எட்வார்ட் பிலிப் வேட்பாளராக களமிறங்கியுள்ளார். குறித்த நபர் பிரான்சில் மேக்ரான் அரசில் 2017ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை பிரதமராக பதவி வகித்துள்ளார். இமானுவேல் மேக்ரான் தொடர்ந்து 2 முறை ஜனாதிபதியாக பதவி வகித்தால் பிரான்ஸ் சட்டப்படி அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது.
இந்த நிலையிலேயே 2027 ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக எட்வர்ட் பிலிப் களமிறங்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது.